பகுதியில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலும் ஆணைகள் அதிகமாக சாப்பிடக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டால், அது இயற்கை தாவரங்களை தான் அதிகமாக சாப்பிடும். ஆணைகள் யாரையும் அடித்து சாப்பிட்றது இல்லை. மதம் பிடித்த ஆணைகள் சில நேரங்களில் ஒரு ஆளை தூக்கி போட்டு மிதிச்சுது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய தாவரங்களை தான் சாப்பிடும். இந்த ரூட்டு சிங்கிள் ட்ராக். பார்த்தீங்களா, ஒரு கார் வந்ததுக்கே விலக வழி இல்லை. ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காடு. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய இபி ஆபீசர்ஸினுடைய கார். ஒரு நாளைக்கு இந்த ரூட்டில் 30 வண்டிகளுக்கு மட்டுமே அலவுடு. அதில் எக்ஸப்ஷன் கவர்மெண்ட் வண்டி அப்படிங்கிறது அதிக அளவில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிக அளவில்லாம் கிடையாது. காலையில் பத்தனத்திட்டாவிலிருந்து 2 வண்டி கிளம்பும், மத்தியானம் இந்த வண்டி. ஒரு நாளைக்கு 3 வண்டின்னு வைங்களேன். அதே மாதிரி குமிளியிலிருந்து காலையில் ஒரு வண்டி, மத்தியானம் ஒரு வண்டி. முதல்ல காலையில் 2 வண்டி கிளம்பிட்டு இருந்துச்சு. இப்போ அது